கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கியபாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நமக்கு கொடுத்த தேவ வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம், அதிலே 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன். நம்முடைய தேவன் மிகுந்த இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் மிகுந்த தயவும் அன்பும் நிறைந்த தேவன். இந்த வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்று. நம்முடைய தேவனுடைய மனதுருக்கம் அது என்ன செய்கிறது? நம்முடைய தேவனுடைய மனதுருக்கம் பலத்த அற்புதங்களை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டதான் அந்த மனதுருக்கம். இந்த மனதுருக்கத்தினாலே இயேசு எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்பதை நாம் இங்கு பார்ப்போம். மத்தேயு 14 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசுடைய ஊழிய நாட்களில திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்க வரும்போது அந்த ஜனங்களில் அநேகர் வியாதியாயிருக்கிறதை முதலாவது இயேசு கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாயிருந்த ஒவ்வொருவரையும் அவர் சொஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு. வியாதினாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிற ஒவ்வொருடைய வேதனைகளையும் அறிந்த இயேசு அவர்களுடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக, தன்னுடைய வலியாக, தன்னுடைய வியாதியாக நினைத்து அவர்கள் மேல் மனதுருகி அந்த வியாதிகளில் இருந்து அவர்களை இயேசு சொஸ்தமாக்குறார். இன்னொரு பகுதியை கூட நான் வாசிக்கும் போது மார்க்கு 1 அதிகாரம் இதிலே 40 வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். பாருங்கள், இயேசு வரும்போது குஷ்டரோகியாயிருந்த ஒரு மனிதன், குஷ்டரோகம் பிடித்த மனிதன் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்படுவான். அந்த மனிதன் யாரையும் சந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை அவன் கண்டு இயேசுவின் முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு மிகுந்த தாழ்மையோடு, மிகுந்த அந்த வியாதியின் உக்கிரத்தின் வேதனையின் மத்தியில இயேசுவை பார்த்தவன் கேட்கிற சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் கேட்டது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று. ஆனால் இயேசு உடனே அவன் மேல் மனதுருகி, அப்படி என்றால் அவனுடைய வியாதியுடைய வலியை, வேதனையை இயேசு தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவன் மேல் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு. ஏனென்றால் குஷ்டரோகியை யாரும் தொடமாட்டார்கள், குஷ்டரோகியும் யாரையும் தொட முடியாது. ஆனால் இயேசு அவனுடைய இருதயத்தின் வலிகளையும் அறிந்த இயேசு அவன் மேலே மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி அவனை ஆண்டவராக இயேசு சுத்தமாக்குறார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். பாருங்கள், இந்த அற்புதங்களுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கம். ஒரு மனிதன் வியாதியோடு போராடுவதை இயேசு விரும்புவதில்லை. ஒரு மனிதன் மிகுந்த கஷ்டத்திலும் மீள முடியாத துன்பத்திலும் துயரத்திலும் வியாதியிலும் வறுமையிலும்
போராட்டத்திலும் நஷ்டத்திலும் இருப்பதை இயேசு ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆனால் இந்த குஷ்டரோகி செய்த ஒரு காரியம், இயேசுவை கண்டவுடனே இந்த இயேசு ஒருவர் தான் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை அறிந்து அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி எப்படியாவது இயேசுவை சுகமாக்க வேண்டும் என்று இயேசுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னை தானே தாழ்த்தி வேண்டிக் கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மெய்யான அந்த மனதுருக்கத்தின் அன்பினாலே அவனை நிரப்பி இயேசு சுகமாக்கினார். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து வியாதியோடு போராடி கொண்டு இல்லை மிகுந்த சஞ்சலத்தின் மத்தியில என்னுடைய வாழ்க்கை மாறுமா என்ற சூழலில் வியாதியோடு இல்லை மரண கட்டுகளோடு என்னை இதிலிருந்து யார் விடுதலையாக்க கூடும் என்று நீங்கள் வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து என்னை சுகமாக்கும், என்னை விடுதலையாக்கும், எனக்கு அற்புதங்களை செய்யும், நான் மிகுந்த வியாகுலப்படுகிறேன் என்று அவருடைய சமூகத்தில் வந்து தங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம், அந்த மெய்யான அன்பின் மனதுருக்கம் உங்களை விடுதலையாக்க, உங்களை சுகமாக்க அது வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிப பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உன்மேல் மனதுருகிறார். நீ வியாதியோடு போராடுவதை இயேசு விரும்பவில்லை. இந்த மரண உபாதையின் வியாதியோடு நீ பாடுபடுவதை இயேசு விரும்பவில்லை. இப்பொழுது இயேசுவுக்கு கூப்பிடு. இந்த குஷ்டரோகி கூப்பிட்டது போல, இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவின் வாழ்க்கையை மாற்று, இயேசுவின் வாழ்க்கையில் விடுதலை தாரும் என்று அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவரை கூப்பிடுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்கும் போது இயேசுவுக்கு நீங்கள் கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தின் வல்லமை, அந்த மனதுருக்க அன்பின் பிரசன்னம் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு மனதுருகி என்று இந்த நேரத்திலும் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற, மிகுந்த வியாதியின் உபத்திரத்தினாலே பாதிக்கப்பட்டு இந்த வியாதி என்னை மிகுந்த உபத்திரப்படுத்துகிறது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு ஆண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தின் அன்பு இப்படி ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். குஷ்டரோகிய மனதுருகி தொட்ட இயேசு திரளான ஜனங்களை கண்டு ஆண்டே மனதுருகி வியாதிகளை சுகமாக்கின இயேசு வியாதியோடு போராடி கொண்டு ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தின் அன்பின் வல்லமை இப்படி இறங்கி சுகம் உண்டாவதாக. தீராத கேன்சர் வியாதியினாலே ஆண்டே மிகுந்த வேதனை பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இப்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சுகமாக்கு வல்லமை இப்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். சகல வியாதிகளை நீங்கி போவதாக. பொல்லாத பிசாசு கொண்டு வந்திருக்கிற, பொல்லாத பிசாசு கொண்டு வந்த எல்லா மரண வியாதிகள், எல்லா மரண கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்படி விலகி போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே கரம் ஒவ்வொருவரை இப்பொழுது தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, குஷ்டரோகியை தொட்டிரே, வியாதியோடு பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. பிரெயின் டியூமர்னாலே பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. யூட்ரஸ் கட்டில பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு இப்படி சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். குணமாக்கத்தக்க தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பேர் மேல் இறங்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தேவன் விடுதலை கட்டளையிட்டதற்காக நன்றி. பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிரசன்ன ஜனங்களை தொட்டதற்காக நன்றி. உம்முடைய மனதுருக்கத்தினாலே ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. உம்முடைய அன்பின் பிரசன்ன ஜனங்களை தொடுவதற்காக நன்றி. உம்முடைய அன்பின் பிரசன்ன ஜனங்களை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு அற்புதங்கள் நடப்பதாக. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தேவனுடைய பலத்த வல்லமை வெளிப்பட்டு, தேவ பிரசன்ன வெளிப்பட்டு அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென்.
கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலாக்குனதற்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சுகம் உங்கள் மேலே வெளிப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.